வகை வரும்போது அவர்கள் படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். கடுமையான குளிர்காலத்தில் கூட நெற்றியில் அப்படியே முத்து முத்தாக வேர்வைகள் கொட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, வகரப வதரப்பத வஜ்ஹுஹு, வஹி வரும்போது நபி நிம்மதியற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். முகங்கள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும். எனவே 23 ஆண்டு காலங்கள் நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனை பெற்றுக்கொண்ட அந்த முறை சாதாரணமானது அல்ல. ஒரு தடவை 2 தடவை அல்ல, பல தடவைகள் நபி அவர்கள் வஹி வரும்போது சிரமங்களை ஏற்று அதை மனதிலே பதிந்து இந்த உம்மத்திற்கு எடுத்து சொன்னார்கள். ஒரு நாளைக்கு பல தடவை கூட வஹி வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தமே 10 தடவை தான் வஹி வந்திருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு 50 தடவை வஹி வந்திருக்கு. 1000 வருஷம் வரைக்கும், 950 வருஷம் வரைக்கும் தாவத்துடைய வேலையை செஞ்சாங்க, நபியாக இருந்து செயல்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மொத்தமாக 48 தடவை வஹி வந்திருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 10 தடவை தான் வஹி வந்திருக்கு. அல்லாஹு அக்பர், காத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாவுக்கு 24,000 தடவை வஹி வந்துச்சு. 23 வருஷத்தில் 24,000 தடவை. இத்தனை தடவை அவர்கள் எவ்வளவு தக்லீஃபை, எவ்வளவு சித்தத்தை, எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி கொண்டு வஹியை பெற்று அது குர்ஆனாக ஆகி நம்முடைய கையில் இன்னைக்கு இருக்கிறது. பிஹி قال حدثنا يحيى بن بكير قال أخبرنا الليث عن عقيل عن ابن شهاب عن عروة بن الزبير عن عائشة أم المؤمنين رضي الله عنها. என்ன இந்த ஹதீஸ்ல ஆறு பேர் இருக்கிறாங்க. யஹ்யா இப்னு புகைர் 1, லைஸ் 2, உகைல் 3, இப்னு ஷிஹாப் 4, உர்வா 5, ஆயிஷா 6 ராவிகளின் வழியாக இமாம் புகாரிக்கு கிடைச்சிருக்கு. இமாம் புகாருடைய உஸ்தாத் யஹ்யா இப்னு புகைர், அவங்களுக்கு குன்னியத் வந்து அபு ஜக்கரியா. நூற்றி 54 பிறந்து 231 வஃபாத் ஆயிருக்கிறாங்க. ஆனா யஹ்யாவுடைய தகப்பனார் பேர் வந்து அப்துல்லா. புகைர் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாட்டனாருடைய பெயரோட. ஏண்டா ஊர் உலகத்துல யஹ்யா இப்னு புகைர் என்று தான் பிரபல்யமாக இருந்தாங்க.
அத்தாவுடைய பெயரை சொல்லியும் மகன்று சொல்லலாம், பாட்டானாருடைய பெயரை சொல்லியும் மகன்று சொல்லலாம். மார்க்கத்தில் அனுமதி உண்டு. உங்கள் அத்தாவோட உங்களை ஜாயின் பண்ணி சொல்லுங்க, உங்களை பெக்காதவங்களோட ஜாயின் பண்ணாதீங்க என்கிற பொது தடை இருக்கிறதே, அதில் பாட்டனார் வரமாட்டா. சில பேருக்கு பிறந்ததுலேருந்து அத்தா பிறந்தது தான், அதுக்கு பின்னால் அத்தாவும் பார்த்தும் இருக்க மாட்டான், ஒரு பைசா பெற்றிருக்க மாட்டான். அவர் எப்படிங்க நான் ஜாயின் பண்ண முடியும்னா பரவாயில்லப்போ உங்கள் அத்தாவுடைய அத்தாவை ஜாயின் பண்ணி, அத்தாவுடைய அத்தாவை. ஆகவே யஹ்யா இப்னு அப்துல்லா, யஹ்யா இப்னு புக்கை, அடுத்து அல்-லைத், அக்பர்ன அல்-லைத். இவங்க அத்தா பேரு சாது, இவங்க தாதா பேரு அப்துல் ரஹ்மான், இவங்களுக்கு குனியத் அபுல் ஹாரிஸ். இங்க தபா தாபி, தாபிகளை பார்த்துருக்குறாங்க. 94 பிறந்தாங்க ஹிஜ்ரி, 175 வஃபாத்தாயிருக்கிறாங்க. அடுத்த உஸ்தாத், அடுத்த ஷைக் உகைல். உகைலுடைய குன்னியத்து அபு காலித், அபு காலித். உகைல் இப்னு காலித் ஒரு பிள்ளைய பெற்று அத்தா பேர் வச்சுட்டாங்க. உகைல், ஹாலிதுடைய அத்தா பேர் அகீல், பேரன் பேர் உகைல், அத்தா பேரு ஹாலித், ஹாலித் அத்தா பேரு அகீல். சிஹா சித்தாவில் உகைல் என்கிற பேரில் இவங்களை தவிர வேறு யாருமே இல்லை. உகைல் என்று வந்தாலே இவங்க தான், உகைல் இப்னு ஹாலிது தான். அடுத்து இப்னு ஷிஹாப், நல்லா ஞாபகம் வச்சுக்க, இப்னு ஷிஹாப் எல்லா ஹதீஸ்லையும் ஏறக்குறை இருப்பார். இவர் வழியாகத்தான் நிறைய ஹதீஸுகள் பின்னால் உள்ளவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில இடங்கள்ல இப்னு ஷிஹாப்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல இமாம் ஸுஹ்ரின்னு சொல்லுவாங்க. ஸுஹ்ரின்னு சொன்னாலும் இப்னு ஷிஹாப் தான், இப்னு ஷிஹாப்னு சொன்னாலும் இமாம் ஸுஹ்ரி தான். அசல் பேர் முஹம்மது இப்னு முஸ்லிம். முஹம்மது இப்னு முஸ்லிம், இமாம் ஸுஹ்ரி, இப்னு ஷிஹாப், மூணும் ஒரே நபருக்கு பேர். இவரை தாண்டித்தான் ஹதீஸ் நமக்கு வரும். நான் சொல்றதை கவனத்தில் பார்த்தேன்னா ஹதீஸுகள் வரும்போது இப்னு ஷிஹாப்னு இருக்கும், அல்லது இமாம் ஸுஹ்ரின்னு இருக்கும், எங்கேயாவது சில இடங்கள்ல முஹம்மது இப்னு முஸ்லிம்னு இருக்கும். 5வது ராவி உர்வத்து இப்னு ஸுபைர். நேற்று சொன்ன உருவா யாரு? ஆயிஷாவுடைய அக்கா மகன், ஆயிஷாவுடைய ஹைர். உர்வத்து இப்னு ஸுபைர் தன்னுடைய காலா ஆயிஷாவிடமிருந்து ரிவாய் செய்கிறான். அன்னஹா காலத் அவ்வளு மா புதிஅ பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹ்யி الرؤيا الصالحة في النوم. أول ما بدأ به رسول الله صلى الله عليه وسلم من الوحي الرؤيا الصالحة في النوم. நபி நபியாக
நியமிக்கப்பட்ட போது ஆயிஷாலாம் இல்லை. ஆனால் அந்த செய்தியை ஆயிஷா சொல்கிறாங்க, அவ்வளமா புதி அபிஹி சொல்லி. இது லாஹிரன் முர்சல் என்ற ஒரு ராவி தனக்கு யார் சொன்னாவோ அந்த ராவியை விட்டுட்டு சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. இவங்களுக்கு அவ்வளமா புதி அபிஹி, ஏன்னா அப்போ பிறக்கவே இல்லை அவங்க. எனவே நபி அவர்கள் ஒரு கால் ஆயிஷா இடத்துல பின்னால் இந்த செய்தியை சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் முத்தசில் ஆயிருக்கும், பிரச்சனையே இல்லை. ஆயிஷாவுக்கு நபி சொல்லாம வேறு சஹாபாக்கள் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சஹாபியுடைய பெயரை இவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க சொல்லலை. முர்சல் என்றால் என்ன? ஒரு சஹாபி தனக்கு மேலுள்ள நபரை விட்டுட்டு அதுக்கு மேலுள்ள நபரோட சொல்றது அந்த முர்சல். ஆகவே முர்சல் அனஹி மதுஹபுல்லாம் ஆதாரம். இர்சால் செய்யறது யாருன்னு பார்ப்போம். இங்க ஆயிஷால சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுக்கு பவர் இருக்கு. ஆயிஷா இர்சால் செஞ்சிருந்தா கூட இதனுடைய பவர் என்ன? முத்தசிலுடைய ஸ்டேட். நம்மிடத்தில் ஹனஃபி மதுஹபிடத்தில் சஹாபாக்களுடைய இர்சால் ஆதாரமாக இருக்கிறது. சில இமாம்கள் படுவாக முர்சல் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. ஆயிஷாவுக்கு சான்ஸ் இல்லை இந்த ஆரம்ப கட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏண்டா அப்போவே பிறக்கலை, எனவே இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு நவீன காலத்துடைய இந்த ஃபித்னா குழப்பவாதிகள்லாம் டக்குன்னு கீழே தூக்கி போட்டுருவாங்க இந்த ஹதீஸை. நம்ம என்ன செய்வோம்? முர்சல் ஆதாரமா ஆதாரம் இல்லையா, யார் இர்சால் செஞ்சிருக்கான்னு பார்ப்போம். யார் இர்சால் செஞ்சிருக்கா? சஹாபாக்கள் இர்சால் செஞ்சிருக்கிறாங்கண்டா அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வந்தால் தான் தனக்கு சொன்ன நபரை சொல்லாம அந்த செய்தியை நேரடியாக போவாங்க. அவ்வளமா புதிய பிஹி ரசூலுல்லாஹ், வஹியிலிருந்து ரசூலுல்லாவுக்கு எதை கொண்டு தொடங்கப்பட்டது? முதல்ல தொடங்கப்பட்ட முதல் செய்தி, முதல் வஹி முப்ததா அர்-ரு'ய ஸாலிஹா ஃபின்-நௌம். முடிச்சுன்னீங்க. தூங்கிக் கொண்டு இருக்கும்போது நல்ல கனவு காணுவது. நல்ல கனவுகள் வரும், அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய கனவுகள். அதற்கு பின்னால தான் வஹி வர ஆரம்பிச்சு. வஹியுடைய தொடக்கமே கனவு தான். அவ்வளமா புதிய பிஹி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் வஹி முப்ததா அர்-ரு'ய ஸாலிஹா ஃபின்-நௌம் கபர். நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வஹி. நம்ம கனவு காண்றோமே அதெல்லாம் வஹி அல்ல. மார்க்கத்துக்கு ஒத்து வரந்தா செயல்படலாம், மார்க்கத்துக்கு ஒத்து வரலன்னா செயல்படக்கூடாது. நம்ம கனவு கண்டதை உரைத்து பார்க்கணும் மார்க்கத்தில், மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி. உனக்கு உடம்பு சரியில்லை, நீ சுகமாக ஆகணும்டா ஒரு பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு பெரிய மனிதர் சொல்றாரு, ஒரு 5 ஆடை ஷாவுல் ஹமீது நாயகத்துடைய பேரை சொல்லி அறுத்துடுப்பா அப்படின்றார் அவர் கனவுல. இப்போ இவர் என்ன செய்யறது? அல்லாஹுடைய பேரை சொல்லி தானே அறுக்கணும், கைருல்லாவுடைய பேரை சொல்லி அறுக்கக்கூடாது. இங்கே எனக்கு கனவுல வந்துருச்சு அவுலியாவுடைய பேரை சொல்லி அறுத்துடுன்னு சொல்லி செயல்படுத்தக்கூடாது. ஏனென்றால் சைத்தான் பல ரூபத்தில் வருவான், ஆளுக்கு தகுந்த மாதிரி வருவான். ஆகவே பெரிய மனிதர் தலப்பா கட்டிக்கிட்டு பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு கையில் அசா வச்சுக்கிட்டு வந்தால் ஜனங்கள்லாம் ஏமாந்து போயிடுவாங்க, பெரிய மனுஷன் சொல்கிறாருன்னு சொல்லி.
யார் யாருக்கு எப்படி வரணும்னு அவனுக்கு தெரியும். ஓதுற பிள்ளையா எந்த ஹதரத்துக்கு நீ பயப்படுவியோ அந்த ஹதரத் தோற்றத்தில் வருவான். வந்து உன்னை கெடுக்கிறதுக்கு வானவர்களும் வருவாங்க. நீ ஒரு தப்பு செய்ய போற, ஆனால் எந்த கட்டுப்பாட்டிலையும் கண்ட்ரோல்லையும் நீ இல்லை, மறுசா வாழ்க்கையில் இல்லை, ஊரில் இருக்கிற, இப்போ உன்னை தடுக்கணும்னு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் வானவர் அனுப்பிவிடுவான் நூறுல மின் ஹஜ்ஜத் வடிவத்தில். தம்பி ஒழுங்கா எறியும்பான். உனக்கு பயம் வந்துடும். என்னடா இது அதுக்கு வந்துட்டாங்கடா தெரியும் கனவுல, உடனே ஸ்டாப் ஆகிடுவேன். நம்ம கனவுலாம் அப்படித்தான், அந்த பக்கமும் இருக்கும் இந்த பக்கமும் இருக்கும். நம்ம கனவுலாம் ரைட்டாக இருக்குன்னு சொன்னால் எங்கே உரைச்சி பார்க்கணும்? சரியத்தில் உரைத்து பார்க்கணும். நபிமார்களுடைய கனவு வஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபஹுக, கனவின் மூலமாக மகனாரை அறுக்கிறதுக்கு செய்தி வந்துருச்சு, வஹி வந்துருச்சுன்னு அர்த்தமாச்சு. உடனே செயல்படணும். மகன்கிட்ட கேட்குறாங்க, பந்தூர் மாதா தரா, பந்தூர் நீ என்னப்பா நினைக்கிற, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? ஏன் கேட்டாங்கன்னு ஒரு கேள்வி. நீங்கள் தான் சொல்கிறீங்க வகையெல்லாம் வந்து இது கனவுலாம் வகைண்டு உடனே செயல்பட வேண்டியது தானே, அபிப்பிராயம் கேட்கறதுக்கெல்லாம் வேலையே இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இஸ்திஃப்சா செஞ்சது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டது தடுமாற்றத்தின் அடிப்படையில் அல்ல. என் மகன் எப்படி இருக்கிறான்னு ஒரு பரிச்சை செஞ்சு பார்ப்போம், இம்திஹான் நோக்கம். அல்லாஹுடைய கட்டளைன்னு நான் சொன்னதுக்கு பின்னால கீழ் பண்ணுகிறானா, அல்லது மனோ இச்சையின்படி என்னெல்லாம் நீ அறுக்கக்கூடாதுன்னு மறுக்கிறானா? ஒரு கால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து இருந்தாலும் கட்டாயம் அவங்க செயல்படுத்தத்தான் போகிறாங்க, அது ரெண்டாவது விஷயம். எனவே இங்கே தரத்துடைய அடிப்படையெல்லாம் கேள்வி கேட்கல, ஒரு இம்திஹானுடைய அடிப்படையில் மகனே ஒரு டெஸ்ட் செய்வோன்னு கேள்வி கேட்டாங்களாம். ரெண்டாவது ஒரு ஹிக்மத் என்னன்னு சொன்னால், நான் இதில் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லிட்டா என் மகனும் கீழ்ப்பணிந்து தான் அதற்கு தயாரானான்னு அது நிரூபிக்கப்பட்டிருக்கும். இல்லை அத்தாக்காரு செயல்பட தயாராகிட்டாரு, மகனுக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதி வச்சுருவாங்க. ரொம்ப நிர்பந்தமாக பிடிச்சி பரப்பரன்னு இழுத்துட்டு போய் காலை கட்டி கையை கட்டி. எனவே உலகத்துக்கு தெரியணும், நானும் அல்லாஹுக்கு கீழ்ப்பணிந்து இந்த செய்தியை சொன்ன உடனே என் மகனை கீழ்ப்பணிந்துட்டான் அல்லாஹ் தாலாவுக்கு என்பதை அது இல்ஹார் செய்யணும் என்ற ஹிக்மத்தும் இருக்கிறது. அவங்க கேட்டாங்க ஃபவுந்தூர் மாதா தரா, என்ன பதில் வந்துச்சு? இஃப் அல் மா துமர். மகானார் என்ன சொன்னார்? எப்படி சொல்லணும்? ஃபவுந்தூர் மாதா தரா இஃப் அல் மா தரா, நீங்க என்ன பார்க்குறீங்களோ செய்யுங்க. முறையான பதில் அதானே. ஃபவுந்தூர் மாதா தரா மாதா தாரா அப்படி சொல்லலை. என்ன சொல்லிட்டாங்க? இஃப் அல் மா துமர். இதுவே பெரிய ஒரு ஆதாரம். இஃப் அல் மா துமர், அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஹுக்கும் செய்கிறது வலது, அது வெளிப்படையில் உள்ள விஷயம் அல்ல. அல்லாஹ் தாலா அறுக்க சொல்லியிருக்கிறான் என்பது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, நானார் புரிஞ்சுக்கிட்டாங்க. வயசு என்ன, ஒரு 12, 10, 11 அப்படித்தான் இருக்கும். நல்ல திடகாத்திரமாக ஓடி ஆடி அத்தாவுக்கு வேலை செய்கிற அளவுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இருக்கும்போது தான். கனவுகள்
ரெண்டு விதமாக வரும். எதை கனவுல பார்க்குறோமோ பி ஐனிஹி ஹாரிஜில் நடக்கும், பி ஐனிஹி ஹாரிஜில் நடக்கும். அதுக்கு தாவீல்லாம் தேவையில்லை, அதுக்கு தாவீல் தேவையில்லை. படுத்து தூங்கிட்டு இருக்கிற உனக்கு ரொம்ப வேண்டியவங்க பிடித்தமானவங்க மௌத்தா போயிட்டாங்க என்கிறத கனவுல பார்க்குற. காலையில் ஃபஜ்ரில் ஃபோன் வருது, அப்துல் காதர் அவன் கூட்டாளி மௌத்தா போயிட்டாருப்பா, உங்கள் மச்சான் மௌத்தா போயிட்டாரு, ராத்திரி கனவுல பார்த்தேன். அதே மாதிரி இப்போ ஃபோன் வந்துருச்சு. இந்த மாதிரி கனவுல எதை பார்க்குறோமோ அது அப்படியே நடக்கும், அதுக்கு பிரச்சனையே இல்லை. சில விஷயங்கள் இருக்குதே வேற தோற்றத்தில் வரும், அதற்கு தாபீர் செய்யணும், விளக்கங்கள் சொல்லணும். நபி அவர்கள் கனவு காண்றாங்க, அவங்களுடைய வாள் ஒரு அசைச்சாங்க, ஒரு அசைவு அசைக்கும் போது அதனுடைய மனம் முறிஞ்சிடுச்சு. ரெண்டாவது ஒரு அசைச்சாங்க, ஒரு தூக்கி இருந்தாங்க, அதில் முறிஞ்சது ஒட்டிக்கிச்சு. கனவுல ஒரு மாடு அறுக்கப்பட்டிருக்கு. இப்படியா அவர் கனவு காண்றாங்க ஒரு யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால். வாள் உடைந்தது, உடைந்த வாள் திரும்பவும் அது சரியானது, ஒரு மாடு அறுக்கப்பட்டிருக்கிறது கனவு. இந்த வாள் உடைந்தது இருக்கிறது உஹது போர்க்காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் கிடைத்த தோல்வியினுடைய விளக்கமாக இருக்கிறது. ரெண்டாவது சீக்கிரமாகவே அது சரியானது இருக்கிறதே, ரெண்டாவது கட்டத்தில் அதே உஹதில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ஆரம்ப கட்டத்தில் தோல்வி கிடைச்சி பின்னாலே அங்கே அறுக்கப்பட்ட மாடு இருக்குது. அந்த உடைந்த வாள் சீராகுதல், ஷஹீதாகுதலுக்கு ரபக செய்யப்படுதல் என்ற அந்த முறையில் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு கனவை சொன்னாங்க அத்தாட்ட, இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபன் ஷம்ஸ் வல் கமர், 11 நட்சத்திரம் சூரியன் சந்திரன்லாம் எனக்கு சஜிதா செய்கிற மாதிரி. இதுக்கு என்ன தாபீர் சொன்னாங்க? அவங்க அத்தா 11 சகோதரர்கள் அத்தா அம்மான்னு சொன்னாங்க. கௌகப நட்சத்திரங்களை அண்ணன் தம்பின்னு சொன்னாங்க. ஷம்ஸ் வல் கமர் அத்தா அம்மான்னு அங்கே விளக்கங்கள் சொன்னாங்க. இப்படியாக 2 விதமான கனவுகளும் இருக்கிறது. எனவே ஒரு பெரிய மனிதர் சொல்றார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆடாருன்னு சொல்லப்படுறது உண்மையிலேயே ஆடாருங்கிறதல்ல, இது மகனாருன்னு சொன்னது. ஆடை அறுப்பதை தான் மகனாருன்னு அல்லாஹ் தாலா அங்கே சொன்னான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு உண்டான நேரடி அர்த்தத்தையே செயல்பட்டுட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாராம். ஆனால் சரியில்லைங்கிறாங்க. அந்த மகனாருன்னு சொன்னது மகனாரு என்பதற்காக அல்ல, ஒரு ஆட்டை குர்பானி செய் என்பதற்காகத்தான் என்று தான் தாபீர் செஞ்சிருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது உண்டான ஆர்வத்தின் காரணமாக அதற்கு விளக்கங்கள்லாம் கொடுக்காம மகனையே அறுக்க முற்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனிதர் சொல்றார். ஆனால் அந்த கருத்து சரியில்லைன்னு சொல்லி ஜும்ஹூரி உலமாக்கள் சொல்றாங்க. மகனாருன்னு சொல்லும்போது மகனா அறுப்பதற்கு தயாராக ஆனதுல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கீழ்ப்பணியுதல் 100க்கு 100 வெளிப்படும். ஆடை அறுப்பதற்காக மகனாருன்னு சொல்லி விளக்கங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மகனா அறுக்க போனாங்க, அல்லாஹ் காப்பாத்தினான்னு சொன்னா அதுல என்ன இருக்கிறது? சரி, ஃபகான லா யரா ருயா இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபலகி சுப்ஹி வகான லா யரா ருயா இல்லா ஜாஅத் மிஸ்ல ஃபலகி சுப்ஹி. கனவு காணுவாங்க, எந்த கனவையும் காண மாட்டாங்க, காலை பொழுது விடுகின்றதை போன்று அது ஆகிய தவிர. மிஸ்ல ஃபலகி சுப்ஹ், எப்படி இரவு நேரத்தில் இருட்டு காலை நேரத்தில் அது வெளிச்சம், அந்த இருட்டை கிழிச்சிக்கிட்டு வெளிச்சம் வருமோ அதை போன்று
ராத்திரியில் பார்த்த கனவு இருக்கிறது பகலில் நடக்கும், பகலில் நடக்கும். நபியுடைய கனவு பூரா உண்மையான கனவு. ஃபலக்கி சுபுஹ், காலையினுடைய வெளிச்சத்தை போன்று. லியா சுபுஹ், ஃபலக்கி சுபுஹுக்கு கருத்தர்த்தம் காலை வெளிச்சத்தை போன்று வந்தே தவிர. கான லா யரா ருயா, எந்த கனவையும் காண மாட்டார்கள். இல்லா ஜாத், அந்த கனவு வந்தே தவிர. மிஸ்ல ஃபலக்கி சுபுஹி, காலை வெளிச்சத்தை போன்று. காலை ஃபலக் என்றால் கிழிக்குதல், உடைக்குதல், பிளக்குதல் என்ற பொருள் உண்டு. அசல் பொருள் இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, நீ போடுகின்ற அந்த விதையை பூமிக்கு உள்ளால அதை பிளந்து உடைத்து அல்லாஹ் தஆலா செடியாக கொடியாக முளைய வைக்கிறான் என்று குர்ஆனிலே ஃபாலிகல் ஹப்பி வன்னவா. எனவே சுபுஹ் சாதிக் இருக்கிறதே, அதுக்கு ஃபலக்கு சுபுஹுன்னு சொல்லப்படும். சுபுஹ் சாதிக்கு இரவுடைய இருட்டை கிழித்து கொண்டு அந்த சுபுஹ் சாதிக் வருகிறது. எப்படி பூமியை பிளந்து கொண்டு அந்த விதை முளைக்கிறதோ அதே மாதிரி இரவுடைய இருட்டை கிழித்து கொண்டு சுபுஹ் சாதிக் ஏற்படுகிறது. இரவு இரவாகவே இருக்காது, இரவுக்கு பின்னால் அதிகாலை வந்தே தீரும். அதே மாதிரி நபி அவர்கள் இரவில் கனவு கண்டாங்கண்டா பகலில் அது நடக்கும். இல்லா ஜாத் மிஸ்ல ஃபலக்கி சுபுஹ். நபி அவர்களுக்கு இந்த மாதிரி கனவுகள் ஒரு 6 மாத காலம் வந்துக்கிட்டு இருந்துச்சு நபியா ஆறதுக்கு முன்னால. ரபியுல் அவ்வலில் தான் முதல்ல கனவு காண ஆரம்பிச்சாங்க. ரமலானுல் முபாரக்கில் வஹி வர ஆரம்பிச்சிச்சு. ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமலான். எத்தனை மாதம்? 6 மாதம். இதுதான் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க 46இல் 1. கனவு என்பது நுபுவத்துடைய 46இல் 1. 46, 23 வருஷத்தை 46ஆக ஆக்கினா 6 மாதம் கனவு தான். நபியுடைய 23 ஆண்டு காலங்களை 46ஆக பிரித்தா 46 6 மாதம் இருக்குல்ல 23 வருஷத்தில், அதில் 6 மாதம் கனவாக வந்தது. சும்ம ஹுப்பிப இலைஹில் ஹலா. இப்படியாக கனவுகள் வந்து கொண்டிருந்தது. காலையில் அது நடந்து கொண்டிருந்தது. நபி அவர்கள் சமுதாய சேவை செஞ்சுட்டு இருப்பாங்க, மக்களோட மக்களா நல்ல ஹிர்மத் செய்வாங்க. மக்லூக்குக்கு பிடித்து போன்று ஜனங்களை விட்டு ஒதுங்கி தனிமை ஹலா அவர்களுக்கு பிரியமானதாக ஆகிவிட்டது. சும்ம ஹுப்பிப இலைஹில் ஹலா, ஊரை விட்டு வெளியில் போய் ஜனங்க இல்லாத பகுதியில் ஒரு குகையில் தங்க ஆரம்பித்தாங்க. ஹுப்பிப இலைஹில் ஹலா. வகான யஹ்லு பிகாரி ஹிரா, ஹிரா குகையில் அவங்க தனிமையில் இருந்தாங்க. ஹிரா குகையில், ஹிரா மக்கா முஅல்லமாவிலிருந்து 3 மைல் தூரத்தில் இருக்கிறது. மினாவுக்கு அருகில் இருக்கிறது. இன்னைக்கு அந்த குகை இருக்கிற அதுக்கு ஜபலுன் நூர், இந்த ஜபலுன் நூரில் தான் அந்த குகை இருக்கு சொல்லப்படுகிறது. எனவே மக்களோடு இருந்த அந்த நிலையை மாற்றிக்கிட்டு தனிமையில் போய் ஹிரா குகையில் ஹல்வத் சொல்லுவாங்க, ஹல்வத் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யார்கிட்டையும் பேசுறதில்லை, யாரோடவும் உறவாடுறதில்லை. தனியில் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுக்கு இபாதத் செய்வது, இதே ஹல்வத் என்று சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக்
அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.